நீங்கள் பல முறை முயற்சி செஞ்சு தோல்வி அடைந்தவர்களா? இல்லை நம்ம முயற்சியை எப்போ செய்யலாம், இப்போ செய்யலாமா, அப்போ செய்யலாமாங்கிற யோசனையில் இருக்கீங்களா? இல்லை நம்மளாலலாம் செய்ய முடியுமா, நம்மளும் அந்த அளவுக்கு ஜெயிக்க முடியுமாங்கிற சந்தேகத்தில் இருக்கீங்களா? அப்போ நிச்சயமாக இது உங்களுக்கான கதை தான். மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றவங்களாம் பார்த்தீங்கன்னா, மேடையில் பேசும்போது தான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வெற்றி பெற்றேன் தெரியுமா, எத்தனை முறை முயற்சி செஞ்சேன் தெரியுமா, நான் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளோ அவமானங்களை சந்தித்தேன், என் வெற்றிக்கு காரணம் யார் அப்படிலாம் கூட சொல்லுவாங்க. ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் அவங்க சொல்கிறதே இல்லைங்க. எந்த நிலையை அடைஞ்ச பிறகு நான் வெற்றி அடைந்தேன், எதை புரிஞ்சுக்கிட்ட பிறகு நான் வெற்றி அடைந்தேன்னு அந்த சக்ஸஸோட கீ பாயிண்ட்டை சொல்கிறதே இல்லை. ரெண்டே 2 விஷயந்தான். அந்த 2 மட்டும் தெரிஞ்சிட்டுனா நம்ம எதுலேயுமே ஜெயிக்க முடியும். அந்த 2 விஷயம் என்ன என்பதை பற்றி விளக்கம் சொல்லி வெற்றிக்கு வழிகாட்டும் கதை தான் இது. வணக்கம், வெல்கம் டு பாசிட்டிவ் தாட்ஸ் குட்டி ஸ்டோரி 72. ஒரு கழுகு இன்னும் கொஞ்ச நாளில் நம்ம சாக போகிறோம், நம்ம உடல்நிலை ஏதோ ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு, நோய் வந்துட்டுன்னு உணருது. அப்போது அது என்ன பண்ணுதுன்னா, தன்னுடைய முட்டையை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு காக்கை கூட்டில் உள்ள முட்டையோடு சேர்த்து வச்சுட்டு பறந்து போயிடுது. கொஞ்ச நாட்களில் நோய்வாய்ப்பட்டு அந்த கழுகு இறந்து போயிடுது. அந்த காக்கை முட்டைகளோடய இருக்கிற அந்த கழுகு முட்டையும் அந்த காக்கை குஞ்சு போலவே வெடித்து வெளில வருது. அதை பார்க்குற தாய் காக்கைக்கு, என்ன இது கழுகு இனத்தை போட இருக்குது, சரி இயற்கையோட அமைப்பு அப்படின்னு அது எதுவுமே கண்டுக்கலை. அதையும் ஒரு காக்கை குஞ்சு போல் வளர்க்குது. கொஞ்ச நாட்களுக்கு பிறகு அந்த தாய் காக்கா கிட்ட அந்த கழுகு குஞ்சு கேட்குது, என்ன என்னோடய உருவத்திலே மேலே ஒன்று பறக்குது, மிக உயரத்தில் பறக்குது அந்த பறவை, அதை போல் நானும் பறக்க முடியுமான்னு கேட்குது. அது உன்னுடைய ஜாடையில் இருக்கலாம், அது கழுகு மிக உயரத்தில் பறக்க முடியும், நம்ம எல்லாம் காக்கா இனம், நம்மளால் அவ்வளோ உயரத்தில் பறக்க முடியாதுன்னு அந்த கழுகு குஞ்சுக்கிட்ட சொல்லுது. அதை கேட்குற அந்த குட்டி கழுகு, நம்மளால இது முடியாது, நமக்கு இதெல்லாம் தறி வராதுன்னு தன்னை பற்றி புரிஞ்சிக்காமலே, தான் யாருங்கிறத தெரிஞ்சிக்காமலே விட்டுடுது. தான் யாருங்கிறத தெரிஞ்சுக்கிறது தான், நாம் யார் என்பதை உணர்வது தான் வெற்றிக்கான முதல் வழி. அது அதுக்கு தெரியவே இல்லை. கொஞ்ச நாட்களுக்கு பிறகு அந்த காக்கை குஞ்சுகளோடு சேர்ந்து அதுவும் பறந்து போயிட்டுருக்கு. அப்போ பார்த்திங்கன்னா பயங்கரமான மழை வருது. மழை வந்துட்டு நம்ம எல்லாம் கூட்டுக்கு போய்டுவோன்னு அந்த காக்கையெல்லாம் கூட்டமாக பறந்து கீழே இறங்குது. அப்போது அந்த கழுகு கேட்குது, நம்ம உயர பறந்து பார்ப்போமே, அந்த கழுகு போல் நம்ம பறந்து பார்ப்போமேன்னு சொல்லுது. இல்லை அதெல்லாம் முடியாது, நீ கீழே வந்துடுதுன்னு சொல்லுது. மற்ற காக்கைகளோட பேச்சை கேட்காத அந்த கழுகு சிறகடிச்சு உயர பறக்குது. அந்த நேரம் பார்த்து இடி இடிக்குது. அது இது ரொம்ப தொந்தரவு செய்ய பயந்து போய் கீழே விழுந்துடுது. முதல்ல ரொம்ப உயரத்தில் பறக்கிறதுனால சின்ன தடுமாற்றம், கீழே விழுந்து ஒரு மரக்கிளையில் முட்டிக்கிட்டு கீழே விழுந்துருது. அந்த காக்கைகளாம் சிரிச்சுக்கிட்டு கிண்டலாக கேட்குதுங்க, இதெல்லாம் உனக்கு தேவையா, நம்மளாலலாம் முடியுமா அப்படின்னு அந்த காக்கை குஞ்சுகள்லாம் கிண்டல் செய்தான். அதை பொருள்படுத்தாமல் தான் ஒரு கழுகு இனத்தை சேர்ந்ததான்னு உணர்கிற அந்த கழுகு மீண்டும் மீண்டும் முயற்சி செஞ்சு மேலே பறக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக சிறகடிச்சு பறந்து வானத்தோட உச்சிக்கே போகுது. ஏன்னா கீழேருந்து கிண்டல் பண்ணுற காக்கைகளுக்கெல்லாம் தெரியாது அது கழுகு இனத்தை சேர்ந்ததுன்னு. அதுக்கு தெரியும் தான் ஒரு கழுகுன்னு உணர்ந்த பிறகு சிறகடிச்சு பறக்குது. தன்னுடைய முயற்சியினால் மிகப்பெரிய உயரத்தை அடையுது. கீழேருந்து பார்க்குற அந்த காக்கா கூட்டத்துக்கெலாம் தெரியாது கழுகுடைய வீரியம் என்னன்னு. ரெக்கை இருக்கிறவங்களாம் உயர பறந்துட முடியாது, ரெக்கையோட வீரியம் தெரிஞ்சவங்க மட்டும்தான் உயர பறக்க முடியுங்கிறது தான் இந்த கதையோட கருத்து. அப்போது தான் யாருங்கிறத உணரணும். அதுதான் வெற்றிக்கான முதல் வழி. 2வது வழி, முயற்சி செய்யணும். நம்ம நிலையை உயர்ந்து உயர பறந்த அந்த கழுகு போல் மீண்டும் மீண்டும் முயற்சி செஞ்சால் நிச்சயமாக அந்த வெற்றி பாதையை அடைய முடியும் என்பது தான் இந்த கதையின் மூலம் நாம் தெரிந்து கொள்வது. தான் யார் என்பதை உணர்வதனாலும் ஆள் மனதினால் தன்னால் முடியும் என்பதை நம்புவதால் மட்டும்தான் நாம் அந்த வெற்றியை அடைய முடியும். அதுதான் இந்த வெற்றிக்கான ரகசியம். இதை யாருமே வெற்றி பெற்ற யாருமே பெரிய அளவில் சொன்னதே கிடையாது. நிஜமாக ஒன்று தாங்க, நம்ம யாருங்கிறத உணரணும், நம்மளால் அது முடியுங்கிறத முழுசாக நம்பணும். அந்த ஆள் மனதுக்கு ஒரு சக்தி உண்டு. நாம் அதை முழுசாக நம்பினோம்னா நிச்சயமாக அந்த பிரபஞ்சம் அதை வழி நடத்தி நமக்கு அதை பெற்றுத்தரும். நாம் யார் என்பதை உணர்வதும் நம்மில் நாம் வைத்திருக்கும் நம்பிக்கையும் நம் தொடர் முயற்சியும் தான் நமக்கான வெற்றியை பெற்றுத்தரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.